நம்முடைய ஆண்டவர் நம்மளை பெராக்காவிலே கூடி அவரை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிற தேவன். தேவனுடைய ஆலயத்தில் பயத்தோட உபவாசத்தோட கூடின மக்களைத்தான் கர்த்தர் ஜெயம் கொடுத்து பெராக்கா என்கிற இடத்துல கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வைத்தாரு. கர்த்தருக்குள்ள கழிகூற வைத்தாரு. ஆமென். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிற தேவன், நம்முடைய பயத்தை கொண்டாட்டமாக மாற பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி உங்க வாய் நிறைய ஆண்டவரை துதிங்களேன். கர்த்தர் நல்லவர். வாலிபர்கள், சகோதரர்கள், உங்களுக்கு வாய் இருந்துச்சுன்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படி சொல்லி துதிங்களேன். அது மாதிரி வாலிப பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு வாய் இருந்துச்சுன்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்க. நிறைய பேருக்கு வாய் மற்றவங்க கூட சண்டை போடுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு அப்படியே நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் இந்த நாவையும் இந்த நாவில் இந்த வார்த்தைகளையும் கொடுத்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருடைய துதியை சொல்லுவதற்கு தான் கர்த்தர் நாவை கொடுத்திருக்கிறாரு. இந்த நாவல தான் சாத்தானுடைய முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட கர்த்தர் இந்த பாலகருடைய வாயில பலன் உண்டு பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனாலதான் பிசாசு உங்களை துதிக்க விடாதபடிக்க தடுக்கிறான். நீங்க தாவீத போல சத்தமா கர்த்தரை துதிப்பீங்களா? சத்துருவை வீழ்த்துவீங்களா? பெராக்காவிலே கூடுவதற்கு இப்பொழுதே கர்த்தரை உயர்த்துங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க அதை உண்மையா சொல்லியிருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருப்பாரு. இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமா சொல்லுவீங்களா? வாலிபர்கள் சொல்லுவீங்களா? இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தத்தை துணிக்க பண்ணுவீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை நீங்க உண்மையா சொல்லியிருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருப்பாரு. நிறைய பேரால சொல்ல முடியல, ஆனா உண்மையா விசுவாசித்து சொல்லுங்க. நேற்று என் ஆண்டவர் நல்லவர், நேற்றும் ஆண்டவருடைய கிருபை என் மேல இருந்துச்சு, இன்னைக்கும் ஆண்டவருடைய கிருபை என் மேல இருக்குதே, என் மேல இருக்குது. ஆவியானவர் நிரப்புகிறார் பாருங்களேன். தம்பி கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாதான் உன்னை நிரப்புவாரு. ஆமென். ஆண்டவர் உன்னை நிரப்புனாதான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிரம்பும், நன்மைகள் நிரம்பும். ஓலா பாலா பாலாபா. வாலிப பிள்ளைகள் நல்ல கர்த்தரை உயர்த்துவீங்களா? எல்லார் மேலேயும் கிருபை இறங்குகிறது, எல்லார் மேலேயும் கிருபை இறங்குகிறது. ஓலா மானா சலமா. நல்ல கை தட்டி சர்ச்சில் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இருள் நிறைந்த
காற்றில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டே, திகைக்க மாட்டே, நீர் என்னோடு உண்டு. பாடுங்களேன். நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டே, திகைக்க மாட்டே, நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே ஏற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே ஏற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னகோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் தேவ தண்ணீரே. என்னகோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் தேவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுங்களேன். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. சந்தோஷமா பள்ளத்தாக்கில் என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே. ஜீசஸை பார்த்து சோர்ந்து போகும் வேளையில் நீர் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே. பலனடைந்திடுவீர், உயர பறந்திடுவீர். ஆமென். இயேசுவே. என்னகோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் தேவ தண்ணீரே. முழு பலத்தோடு நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் தேவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே. எல்லாரும் கூப்பிடுங்களே. பள்ளத்தாக்கை நிரப்புகிறது, பள்ளத்தாக்கை நிரப்புகிறது. காற்றை காணாமலும் மழையை காணாமலும் வாய்க்கால்களை வெட்டும் பொழுது பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீர்களால் நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவன். இப்பொழுது கூட உங்களுடைய பள்ளத்தாக்க ஆண்டவர் தண்ணீரினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவரே, ஆவியானவரே. கேளுங்களே. ஆவியானவரே, ஆவியானவரே. கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. நல்ல கைத்தட்டி ஓசை உள்ள கைத்தாளத்தோடு தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. இன்னொரு முறை புது கிருபை, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை. எல்லார் மேலேயும் புதிய கிருபை இறங்குகிறது. புதிய கிருபையாலே
அற்புதமானது. நன்றி ராஜா. முழு பலத்தோடு இயேசு ராஜா. நறுமுறை நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீர் இயேசுவே. என் தலையை நிமிர செய்தீர். ஆறுயிரே, ஆறுதலே, ஆயுளலாம் அப்பா. ஆயுளலாம் என் குடும்பத்தை காத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர். ஆமென். நமக்கு முன்பாக செல்லும் தேவன், நமக்குரியவைகளை ஆயத்தப்படுத்தும் தேவன். எல்லார் மேலையும் புதிய கிருபை இறங்குகிறது. இந்த மாதத்திற்கான அத்தனை கிருபைகளையும் ஆண்டவர் உங்க தலை மேல வைக்கிறார். பெற்றுக்கொள்வீங்களா? பெற்றுக்கொள்வீங்களா? நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு நிருபத்துக்கு எழுதும் பொழுது 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடு அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை பரிபூரணமாய் பெருகிற்று. அதுபோலதான் கர்த்தர் இந்த கால வேளையில அவருடைய கிருபையை கொஞ்சமா அல்ல, பாதியாய் அல்ல, பரிபூரணமாய் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பெருக பண்ணுகிறார். உங்க பாத்திரங்களை கிருபையினால பெருகிக் கொள்ளுங்களேன். கிருபையினால பெருகிக் கொள்ளுங்களேன். ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். நீங்க ஆண்டவரை துதிக்க துதிக்க கிருபை பெருகும். வெறுமைகள் மாறும். முழுவதும் உங்க பாத்திரம் கிருபையினால நிரம்பிவிடும். நல்ல அந்நிய பாஷைகள் அப்படியே பேசு. ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியிடுவோமா? முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஆராதிப்போம். அப்படியே 2 கைகளை விரித்து ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு தான். அப்படி 2 கைகளை விரித்து என்னை காக்கும் கேடகமே தலையை நிமிர
செய்பவரே. தாவீது மாதிரி சொல்லுங்களேன். என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. சொல்லுங்களேன். என்று உமக்கே. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, என்றும் உமக்கே ஆராதனை. கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமலா சுமக்கின்றீ. கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமலா சுமக்கின்றே. நன்றி. அப்படியே ரெண்டு கை உயர்த்தி நன்றி. We worship you, Father. நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் ராஜா. வாலிப பிள்ளைகள் சொல்லுங்களேன். ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் நமக்கு கேடகமா இருந்தாரே, பாதுகாப்பா இருந்தாரே, மதுளாக இருந்தாரே. அந்த தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னது மாதிரி உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மதிலாகவும் இருப்பேன், மகிமையாகவும் இருப்பேன். நீ எது குறித்தும் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. என் கிருபை உன் மேல பரிபூரணமாய் பெருகிட்டே. கைத்தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த கிருபைய. வாலிப பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுங்களேன், வாலிபர்கள் பெற்றுக்கொள்ளுங்களேன். கிருபையில குறைவு வைக்காதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் போல பரிபூரணமாய் பெருகட்டும்.